பேசக்கூடாது. அப்ப நீங்க பேசக்கூடாது. அவுட் வாங்கிக்கிறேன். எனக்கு ஸ்டார் வேணும். கேக்குறாங்க. மீட்டிங்ல ஸ்டாச்சு இருக்க வேணாம். முடிஞ்ச எல்லாரும் டீம்லயாவது ஒற்றுமையா விளையாடுவாங்க. மற்ற டீம்ல முதல்ல ஒற்றுமையா இருக்கான்னு பார்க்கலாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ வந்துருச்சுங்க. இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் சபரிக்கும் அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ்க்கும் சண்டை மாதிரி ஏற்படுது. ஆக்சுவலா சபரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாச்சுவா இருக்காரு, பேசவே கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா சபரி பேசணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல நீங்க பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல சபரி இருக்காரு பாத்தீங்களா, எனக்கு இந்த டாஸ்கை விட்டு வெளியே போனாலும் சரி, நான் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு ஸ்டார் கூட தேவையில்லை, நான் கண்டிப்பா பேசணும் அப்படின்ற மாதிரி பேசுறதுக்காக வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க திவ்யா கணேஷ் இருக்காங்கல்ல, இதெல்லாம் அசிஸ்டன்ட் மேனேஜர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது மேனேஜர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல, அசிஸ்டன்ட் மேனேஜர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்கன்னா பார்வதி மேல இருக்க காண்ட்ல தான் சொல்றாங்க. இதுக்கு நடுவில் அமித் இருக்கார்ல, மேடம் அமைதியா இருங்க மேடம், அமைதியா இருங்க மேடம்னு தடுக்கிறாரு. சார் நான் ஒன்றும் உங்ககிட்ட பேசல சார், நான் உங்ககிட்ட பேசல சார்னு சொல்றாங்க. எங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு அமித் சொல்றாரு போல. திரும்ப திரும்ப இவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்லாம் போயிட்டு இருக்கு. திவ்யா கணேஷ் பண்ற தப்பு என்ன தெரியுமாங்க? ஆக்சுவலா திவ்யா கணேஷ்க்கு ஒருத்தங்க மேல பிரச்சனைனா அவங்கள எவ்வளவு நாள அட்டாக் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனா அவங்க மேல இருக்க கோவத்துல இவங்க மத்தவங்க கிட்டயும் தேவையில்லாம மூஞ்ச காட்டுறாங்க. இப்பெல்லாம் அமித் எல்லாம் இவங்களுக்கு பகச்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அமித் மேலே இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது சபரி பேசுறாரு. சபரி என்ன சொல்றாருன்னா, நான் ஸ்டாச்சுவா இருக்கேன், சொல்ல போனா முடிஞ்ச அளவுக்கு நீங்களுமே ஸ்டாச்சுவா இருந்துருங்கன்னு சொல்றாரு. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, என்ன மாதிரி நீங்களும் இருக்கிறது பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லாருமே கொஞ்சம் அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி சபரி என்ன சொல்றாருன்னா, அமைதியா இருக்கவங்க ஒரு டீமா இருக்கலாம், கத்திக்கிட்டே இருக்கவங்க வேற ஒரு டீம்ல இருக்கலாம்னு சொல்றாரு. இன்டைரக்டா திவ்யாவை அட்டாக் பண்றாரு. அதாவது அமைதியா இருக்கவங்க எல்லாம் ஒரு குரூப்பா இருக்கலாம், அமைதி இல்லாதவங்க ஒரு குரூப்பா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப திவ்யா கணேஷ் என்ன சொல்றாங்கன்னா, நம்மள தான் இவன் சொல்றான்னு புரிஞ்சுக்கிட்டு திவ்யா கணேஷ் என்ன சொல்றாங்கன்னா, அப்படியாவது எல்லாருமே ஒத்துமையா விளையாடுறீங்களா பாப்போம், அப்படியாவது ஒழுங்கா இருக்கீங்களா பாப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா திவ்யா கணேஷ்க்கு பொசிஷனை மாத்தினது பெருசா உடன்பாடு கிடையாதுங்க. ஏன்னா இவங்க வந்து இப்ப அந்த வெசல் வாஷிங்ல வந்து ஹெட்டா இருக்காங்க. வெசல் வாஷிங்ல வந்து கம்ப்ளைண்ட் வருதுன்ற மாதிரி மஞ்சரி வேற கொஞ்சம் சொல்லிட்டாங்க. அது என்னன்னா, மஞ்சரி வந்து ஒரு இதுல குடிக்கிறாங்க, ஒரு கப்ல குடிக்கிறாங்க, இதுல பால் வாசனை இன்னும் வருது, நீங்க என்ன பாக்குறீங்க கொஞ்சம் கவனமா பாருங்கன்ற மாதிரி மஞ்சரி சொல்லிட்டாங்க. அந்த அப்செட்ல வேற இருக்காங்க. இப்ப சபரி வேற இந்த மாதிரி பேசுறதுனால இவங்க கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அநேகமா எனக்கு தெரிஞ்சு வந்த 3 பேருமே கிளம்பி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த டிஸ்கஷன் நடக்குது. ஏன்னா கெஸ்ட்டுங்க இருக்காங்க, பேசக்கூடாது பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசுற விஷயத்தை தள்ளி போட்டாங்க. இப்ப கெஸ்ட் இருக்காங்களா என்னன்னு தெரியல, கெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல. கெஸ்ட் போனதுக்கு அப்புறம் இவங்க பேசிக்கிறாங்க போல. இந்த ஆர்குமெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்கல்ல, அப்பயும் சபரி என்ன சொல்றாருன்னா, உங்க டீம் ஒழுங்கா இருக்கா பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது அப்படியாவது நீங்கலாம் ஒழுங்கா இருக்கீங்களா, ஒத்துமையா இருக்கீங்களா பாப்போன்ற மாதிரி அவங்க சொன்னாங்கல்ல, அதுக்கு பதிலுக்கு சபரியும் கோவப்பட்டு சொல்றாரு. சபரிக்கும் திவ்யா கணேஷ்க்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. சபரி இவ்வளவு நாள் நம்ம பேச முடியல, இப்ப மனசுல வச்சிருக்க எல்லாத்தையும் சொல்லிடலான்றதுக்காக சொல்லிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. அதுக்கும் திவ்யா கணேஷ் விட மாட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பேசுறதெல்லாம் முன்னாடியே பேசியிருக்கணும், இப்போ வந்து பேசிட்டு இருக்கீங்க, முடிஞ்ச பிரச்சனையா சோப்பு போட பாக்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பயங்கரமா மார்க் பண்ற மாதிரி பண்றாங்க. உண்மையிலே திவ்யா கணேஷ், எனக்கு எப்படி திவ்யா கணேஷ்க்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்குன்றதும் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பார்வதியை போட்டு அவ்வளவு அடி அடிக்கிறாங்க, ஆனா அவங்க திவ்யா கணேஷ்க்கு ஆதரவு தராங்க. நீங்க பார்வதியை அடிக்கும் போது ஆதரவு தந்தா கூட என்னால புரிஞ்சுக்க முடியுது. சரி பார்வதி உங்களை படாத பாடு படுத்தி இருக்காங்க, பார்வதியை இவங்க அடிக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கூட என்னால புரிஞ்சுக்க முடியுது. திவ்யா கணேஷ் எல்லார்கிட்டயும் கோவப்படுறாங்க. நீங்க எல்லாம் பாருங்களேன், சபரி எல்லாம் வந்து யார்கிட்டயுமே கோவப்பட்டு நான் பார்த்தது இல்லைங்க. அவர் பாட்டுக்கு அவர் வேலை உண்டு, எதுவுமே பண்ணாம தான் இருக்காரு. அவர்கிட்ட உங்களுக்கு இஷ்யூ ஆகுது, அமித் கிட்ட உங்களுக்கு இஷ்யூ ஆகுது, எல்லார்கிட்டயும் உங்களுக்கு இஷ்யூ ஆகுது. பாருங்க, யோசிச்சு பாருங்க. எனக்கு என்னமோ எப்படி உங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்குன்னே தெரியல. ஒருவேளை பார்வதி அடிச்சதுனால ஸ்டார்டிங் ஒரு சப்போர்ட்டர்ஸ் ஏறிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனா வர நாட்கள்ல இந்த மாதிரிலாம் இவங்க கோவப்பட்டு எல்லா விஷயத்திலையும் பிரச்சனை பண்ணாங்கன்னா இவங்களுக்கான சப்போர்ட்டர்ஸ் குறைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அன்அஃபிஷியல் ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கானா வினோத் டாப்ல இருக்காருங்க. எல்லாருமே பின்னாடி தான் இருக்காங்க. கானா வினோத் அதுவும் கொஞ்சம் நஞ்ச டாப் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ஃபைனல்ஸ்னு சொல்லிட்டாங்க, எல்லாருமே நாமினேஷன்ல இருக்காங்க. ஃபைனல்ஸ்னு சொன்னா கானா வினோத் தான் ஜெயிப்பாரு. ஆனா கானா வினோத் என்டர்டைன்மெண்ட் பண்ணாரு தான், அது பண்ணதெல்லாம் வந்து எப்பயும் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ கரண்டாக அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கேம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, பெருசாக எதுவுமே இல்லை. ஆனால் அவருக்கு அவ்வளோ ஓட்டு வரது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சில விஷயங்களெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியல. எனக்கு தெரிஞ்சு திவ்யா கணேஷ்லாம் நாமினேஷனில் வந்தால் போக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா திவ்யா கணேஷுக்கு நம்ம ஆளுங்க போடுற ஓட்டை பார்த்தா நம்ம ஒரு போலிங் மாதிரி வச்சுருந்தோம், அதுலேயே ஓட்டு பயங்கரமாக வருது. ஸோ இவங்க நாமினேஷனில் வந்தால் போகவே மாட்டாங்க, இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் வேணா பாருங்கள், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கங்க.